அனைத்து மாணவர் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுதா. இன்னைக்கு நாம இந்த தொடர்ல பார்க்க இருக்க டே 6, அதாவது 6ஆம் நாள் வீடியோவாக 2 நாட்களுக்கு முன்பு கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட விஞ்ஞான முன்னோடி பரீட்சை ஒன்றுக்கான வினத்தாள்ல முதல் 20 கேள்விகளை பார்க்க போறோம். இதுக்கு முன்பு நாங்க 5 வீடியோக்கள் எங்களோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இதே போன்ற மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. இந்த பேப்பரோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, தன்வெப்ப கொள்ளளவை அளவிடும் சர்வதேச அலகு எதென்று கேட்கிறாங்க. முதலாவது நாங்க தன்வெப்ப கொள்ளளவுண்டா என்ன பார்ப்போம். தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொல்றது தரப்பட்ட ஒரு பதார்த்தத்துல ஓரலகு திணிவை ஓரலகு வெப்பநிலையால அதிகரிப்பதற்கு நாங்க வழங்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு தான் என்ன தன்வெப்ப கொள்ளளவு. இதை நாங்க ஒரு சமன்பாட்டுல போட்டோம்னு சொன்னா ஓரலகு திணிவண்டா கிலோகிராம், ஓரலகு வெப்பநிலையில சர்வதேச அளவு வெப்பநிலை சர்வதேச கெல்வின், அதுக்கு வழங்க வேண்டிய சக்தி அளவு வெப்ப சக்தின்னு சொல்றது ஜூல். இதை நம்ம அலகுக்கு மாத்திரம் சொன்னா ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இதுதான் வந்து தன்வெப்ப கொள்ளளவுல சர்வதேச அலகு. ஆகவே முதலாவது ஆன்சர் மூன்றாவது. இது சர்வதேச அலகுன்னு சொன்னா நம்ம கேள்வியை பாய்க்கலாம். அதே மாதிரி சும்மா நம்ம சாதாரணமான தன்வெப்ப கொள்ளளவுக்கு இன்னொரு அலகு இருக்கும். இந்த கெல்வினுக்கு பதிலாக செல்சியஸ் போடலாம். ஆகவே ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1ம் தன்வெப்ப கொள்ளளவு அலகு தான். ஆனா சர்வதேச அலகுக்கு வராது. அதே மாதிரி ஜூல் கெல்வின் -1 இதுவும் வெப்பத்தோட சம்பந்தப்பட்டது. இது வெப்ப கொள்ளளவோட அலகு. வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா தரப்பட்ட பதார்த்தத்தில வெப்பநிலையை ஓரலகினால அதிகரிக்கிறதுக்கு நம்ம வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு. இங்க வந்து ஓரலகு திணிவு சம்பந்தப்படாது. ஓரளவு திணிவு சம்பந்தப்பட்ட அது வந்து தன்வெப்ப கொள்ளளவா வந்துடும். இங்க தன்வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்ப கொள்ளளவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வெப்ப கொள்ளளவை கேபிட்டல் சி ஆல குறிப்போம், தன்வெப்ப கொள்ளளவு ஸ்மால் சி ஆல குறிப்போம், திணிவை எம் ஆல குறிப்போம். ஆகவே வெப்ப கொள்ளளவு சமன் திணிவு தர தன்வெப்ப கொள்ளளவு. இந்த சமன்பாட்டையும் தெரிஞ்சு வச்சுக் கொள்ளுங்க. ஆகவே முதலாவதுக்கு ஆன்சர் மூன்றாவது. ரெண்டாவது கேள்வி ஒரு டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று இருக்கு. இங்க தென்னையின் விஞ்ஞான பேர் என்று வராது, மாமரத்தின் விஞ்ஞான பேர் என்று வரும். ஏன் ஆன்சர்ல சந்திக்க எல்லாம் மாமரத்தின் விஞ்ஞான பேர் தான். ஆகவே தென்னைக்கு பதிலாக நீங்க மாமரம் அல்லது மாங்காயின் விஞ்ஞான பேர் என்று எடுத்துக்கொள்ளுங்க. கேள்வி வாசிப்போம். மாமரத்தின் விஞ்ஞான ரீதியான பெயரை சரியாக குறிப்பிடும் விடை பின்வருவற்றுள் எதென்று கேட்டிருக்காங்க. அப்ப 4 விதி விஞ்ஞான பேரை எழுதணும்னா நமக்கு 4 விதிகள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று முதலாவது விதி, அது வந்து விஞ்ஞான பேர் வந்து 2 சொற்களை கொண்டிருக்கும். ஒன்று வந்து சாதி பேர், இரண்டாவது வாது இனப்பேர். அப்ப இரண்டாவதுல இருக்க ஈனாவை பாடமாக்கி இரண்டாவது வாது இனப்பேர் என்று பாடம் வைக்கிறது. அடுத்து ரெண்டாவது விதி வந்து அது சாதி பேர் முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல் லெட்டர் ஆங்கில பேரெழுத்தா வரும், மற்ற எல்லாமே சிம்பிள் லெட்டரா வரும். மூன்றாவது வந்து ஒரு விஞ்ஞான பேரை நம்ம கைகளால் எழுதணும்னு சொன்னா 2 பேர்களை எழுதி சாதி பேரையும் இனப்பேரையும் வேறு வேறாக அடிக்கோடிடும். அதுவே நாங்க விஞ்ஞான பேரை தட்டச்சு செய்யணும்னு சொன்னா இத்தாலிக் வடிவம், அதாவது சாய்வான எழுத்துக்கள்ல தட்டச்சு செய்யப்படும். இந்த 4 விதிகளையும் கவனமா வச்சுக்கோங்க. அதுக்கேற்ப நம்ம விடைய பார்ப்போம். முதலாவது விடைன்னு சொல்றாங்க மாமரத்துல மங்கிஃபெரா இண்டிகா. அதுல வந்து எல்லா எழுத்துக்களும் சிம்பிள்ல இருக்கு. இந்த விட வராது. ரெண்டாவது ஆன்சர் சரியா இருக்கு. முதலாவது சாதி பேர்ல முதலாவது எழுத்து கேபிட்டல்ல இருக்கு. அதே மாதிரி அச்சு செய்யப்பட்டிருக்கு. அச்சு செய்யற என்ன சாய்வான எழுத்துக்களால தரப்பட்டிருக்காவே ரெண்டாவது ஆன்சர் இரண்டாவது. மூன்றாவது நாலாவது ஏன் பிள்ளை என்று பார்ப்போம். மூன்றாவதுல வந்து சாதி பேர்ற முதல் எழுத்தும் இனப்பேர்ற முதல் எழுத்தும் கேபிட்டல் இருக்கு. ஆகவே இது வராது. நான்காவது எல்லா எழுத்துக்களும் கேபிட்டல் இருக்கு. ஆங்கில பேரெழுத்துக்கள் இருக்கிறதால நான்காவது வராது. அவை இரண்டாவதுக்கு ஆன்சர் இரண்டாவது. மூன்றாவது கேள்வி வாசிப்போம். ஆவர்த்தன அட்டவணையில் ஒவ்வொரு மூலகங்கள் அமைந்துள்ள தானத்தின் அடிப்படையில் இனங்காண முடியாத விடயம் என்று கேட்டாங்க. நம்ம ஆவர்த்தன அட்டவணையை 2 விதிகளுக்கு தான் ஆவர்த்தன அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து அணுவ நேர் வரிசை, அடுத்தது வந்து இலத்திரன் நிலையமைப்பு. ஆவர்த்தன அட்டவணையில் ஒரு தானத்தை எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து அணு எண்ணையும் தெரிஞ்சு கொள்ள இயலும், அடுத்தது வந்து இலத்திரன் நிலையமைப்பையும் தெரிஞ்சு கொள்ள இயலும். ஆனா திணிவன் எடுத்தோம்னு சொன்னா திணிவனுக்கு என்ன சம்பந்தப்பட போகுது. திணிவன் சொன்னா ஒரு அணுவில காணப்படுற புரோத்திரன்களையும் நியூத்திரன்களையும் எண்ணிக்கை தான் திணிவன். ஆகவே புரோத்திரன்கள் எண்ணிக்கையை நாங்க அணுவெண் என்று எடுக்கலாம். ஆவர்த்தன அட்டவணையில் இந்த அணுவெண்ணை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா ஆவர்த்தன அட்டவணையில் நியூத்திரன்கள் எண்ணிக்கையை தெரிஞ்சு கொள்ள இயலாது. ஆகவே திணிவனை நாங்க ஆவர்த்தன அட்டவணையிலிருந்து தெரிஞ்சு கொள்ள இயலாது. ஆகவே மூன்றாவதுக்கு ஆன்சர் மூன்றாவது.
அது நான்காவது சக்தி மட்டங்கள். சக்தி மட்டங்கள்னு சொல்றது ஆவர்த்தன அட்டவணையில கிடையாக காணப்படுற ஒவ்வொன்றும் ஆவர்த்தனம் சொல்லுவோம். இதுல காணப்படுறது முதலாவது இதுல காணப்பட்ட ஒரு சக்தி மட்டம் காணப்படும். இரண்டாவது ஆவர்த்தனத்துல 2 சக்தி மட்டம், மூன்றாவதுல 3 சக்தி மட்டம், நான்காவதுல 4 சக்தி மட்டங்கள். அவை சக்தி மட்டங்களையும் தெரிஞ்சு கொள்ள இயலும். அடுத்தது 8 கூட்டங்கள் காணப்படும். 8 கூட்டங்கள்ல இருந்து அந்த கூட்டங்களோட வலுவிளவை தெரிஞ்சு கொள்ளலாம் மூலகத்துல. அதே மாதிரி அந்த கூட்டங்களோட இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன்கள் காணப்படுது என்று தெரிஞ்சு கொள்ளலாம். இது ஆவர்த்தன அட்டவணை சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். அவை மூன்றாவதுக்கு ஆன்சர் மூன்றாவது திணிவன். 4வது கேள்வி பார்ப்போம். உருவில் அவதி கோணத்தை குறிப்பிடும் எழுத்தியாதன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம முதலாவது அவதி கோணம் என்னன்னு பார்ப்போம். அவதி கோணம்னு சொன்னா ஒரு கதிர் வந்து அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகும்போது முறிகோணம், அதாவது முறிகதிருக்கும் செவ்வனுக்கும் இடையிலான கோணம் 90 பாகையாக உள்ள போது இதுக்கே அந்த படுகோணத்தை தான் சொல்லுவோம் நாங்க அவதி கோணம். இங்க நம்மளுக்கு கண்ணாடியில இருந்து வருது ஒளிக்கதிர். இது வந்து இந்த மேற்பரப்பை மறியபடி செல்லுது. இங்க இது முறிகதிர். இது வந்து செவ்வன். இந்த செவ்வனுக்கும் இந்த முறிகோணத்துக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து 90 பாகையா இருக்கு. அவை முறிகோணம் 90 பாகையா உள்ள போதில்ல படுகோணம். படுகோணம் சொன்னா அந்த படுகதிருக்கும் இந்த செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் இங்க அவதி கோணமா வரப்போகுது. ஆகவே எஸ் தான் இங்க அவதி கோணம். இப்ப அவதி கோணத்தை நாங்க சி என்ற எழுத்தால குறிப்போம். 2 ஊடகங்கள் எடுப்போம். அந்த 2 ஊடகங்கள் அவதி கோணம் வந்து 40 பாகை என்று எடுப்போம். 40 பாகை. இப்ப அதுல படுகோணம் ஒரு கதிர் வந்து படுது 41 பாகையில படுதுன்னு சொன்னா இங்க என்ன நடக்கும்டா, முழு அகத்தெரிப்புன்ற ஒரு தோற்றப்பாடு நடக்கும். முழு அகத்தெரிப்புன்னு சொன்னா என்ன நடக்கும், அதே படுகதிரானது அதே ஊடகத்துல மீண்டும் தெரிப்படை தர சொல்றது முழு அகத்தெரிப்பு. அவே அவதி கோணத்தை விட படுகோணம் அதிகரிக்கும் போது தோன்ற தோற்றப்பாடு முழு அகத்தெரிப்பு. இங்க கேட்டிக்கிறது அவதி கோணம். அவதி கோணம் சொன்னா முறிகோணம் 90 பாகையாக உள்ள போதில்ல படுகோணத்தை தான் நாங்க அவதி கோணம்னு சொல்லுவோம். அவை 4வதுக்கு ஆன்சர் 4வது. 5வது கேள்வி பார்ப்போம். இடைவெளி தந்து ஓர் ஒளி தட்போஷணி சந்திக்காங்க. தட்போஷணி என்ற முதலாவது என்ன, தட்போஷணினா தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யறது. ஒளி தட்போஷணின்னு சொன்னா ஒரு உணவை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு சக்தி தேவை. இங்க வந்து இந்த ஒளி தட்போஷணி என்ன செய்யும், ஒளிச்சக்தியை பயன்படுத்தி தனக்கான உணவை தாமே உற்பத்தி செய்யப்படும். இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் தாவரங்கள். தாவரங்கள் ஒரு ஒரு ஒளி தட்போஷணி. ஆனா இங்க விடையில தாவரங்கள் தரையில அவை தந்த விடைக்குள்ள எது ஒளி தட்போஷணின்னு பார்ப்போம். இதுல முதலாவது பார்ப்போம் கிளமிடோமோனஸ். கிளமிடோமோனஸ் ஒரு அல்கா வகை. அல்கா வகையில கிளமிடோமோனஸ் ஒளி தட்போஷணி. அவை 5வதுக்கு ஆன்சர் முதலாவது. அதே ஒரு 2வது மதுவம் ஒரு பங்கஸ். இது ஒரு பிரபோஷணி. அதே மாதிரி கடல் அனிமணி இறைகவ்வி இது ஒரு பிரபோஷணி. அமீபாவும் ஒரு நோய்களை உருவாக்குறது. ஆகவே இது ஒரு பிரபோஷணி. அவை 5வதுக்கு ஆன்சர் கிளமிடோமோனஸ். அப்போ ஒளி தட்போஷணி. தட்போஷணி என்ன தெரியும், ஒளி தட்போஷணி என்ன தெரியும். தட்போஷணியிலையும் வேறு சக்தி இரசாயன சக்தியை பயன்படுத்தி தட்போஷணி இருக்கு. அதை சொல்றது இரசாயன தட்போஷணி. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 6வது கேள்வி பார்ப்போம். உருவில் தாவர பதிய முறை இனப்பெருக்க அமைப்புகள் தரப்பட்டுள்ளது. ஏபி என்பன முறை என்று கட்டியாங்க. நம்மளுக்கு தெரியும் தாவர இனப்பெருக்கத்துல 2 வகையான இனப்பெருக்க இரும்பிக்கு. ஒன்று இலிங்க முறை இனப்பெருக்கம், அங்க மாறந்த சேர்க்கை நடைபெற்று புதிய தாவரங்கள் தோன்றது. அதே மாதிரி இலிங்க மில் இனப்பெருக்கம், அதாவது பதிய முறை இனப்பெருக்கம். பதிய முறை இனப்பெருக்கத்துல நாங்க பதிய முறையில நிறைய விடயங்கள் பயன்படுத்தும். நிலக்கீழ் தண்டுகள் பயன்படுத்துவோம், குமிழம் பயன்படுத்துவோம், அடுத்து வந்து குமிழ்கள் பயன்படுத்துவோம். இதெல்லாம் இங்க வந்து தந்திக்கிறது. முதலாவது ஏ தந்திக்கிறது இஞ்சி, 2வது உருளைக்கிழங்கு. அவை நம்மளுக்கு தெரியும் இஞ்சி என்ன வகைக்குள்ள வேர்த்தண்டு கிழங்குக்குள்ள இஞ்சி வரும். இஞ்சியோட சேர்த்து வேர்த்தண்டு கிழங்குக்குள்ள வாரது மஞ்சள், வாழையெல்லாம் வேர்த்தண்டு கிழங்கு. அவை இஞ்சி இருக்கிறது வேர்த்தண்டு கிழங்கு. அவ 4வதும் வராது, 3வதும் வராது. அடுத்தது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எடுத்தோம்னு சொன்னா தண்டு முகில். தண்டு முகில். இந்த கீனாவை பாடமாக்கி கிழங்குன்னு பாடமாக்குங்க. அவை உருளைக்கிழங்கு தண்டு முகில். அவை ஏ வேர்த்தண்டு கிழங்கு, தண்டு முகில், உருளைக்கிழங்கு. அவை 6க்கு ஆன்சர் முதலாவது. இதுக்கு மேலதிகமான 1-2 விடயங்கள் சொல்றேன், அதை குறிச்சு கொள்ளுங்க. அடுத்தது குமிழுக்கு வாரது வெங்காயம் வரும். அதே மாதிரி லீக்ஸ் வரும். வெங்காயம் லீக்ஸ் குமிழுக்கு வாரது. அடுத்தது குமிழத்துக்கு வாரது அன்னாசி. அடுத்த மாதிரி தண்டு கிழங்குகளுக்கு வாரது தண்டு கிழங்கு சேம்பு அலகேசியா. சேம்பு அலகேசியா. அப்போ ஒவ்வொரு பதியமுறை இனப்பெருக்கத்துக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் அல்லது 2 உதாரணங்கள் தெரிஞ்சு வச்சு. அவை இஞ்சி வந்து வேர்த்தண்டு கிழங்கு, அடுத்தது வந்து தண்டு முகில் வந்து என்ன உருளை கிழங்கு. ஆன்சர் 6க்கு ஆன்சர் முதலாவது. 7வது கேள்வியை பார்ப்போம். ஒப்பமான மேற்பரப்பு மீதுள்ள எல்எனும் மரக்குற்றியின் மீது எஃப்னும் கிடைவிசை பிரயோகிக்கும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. எஃப் விசையின் பருமன் 5 நியூட்டன் ஆகும்போது
குற்றி இயங்கவில்லையாம், இயங்கவில்லை என்று சந்திக்கு. சரியா? அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு இயங்கவில்லை என்ற ஒரு பாயிண்ட் முக்கியமான. சரி, விடைய வாசிப்பு இதுல எது சரி என்று கேட்காங்க. முதலாவது கூட்ட பார்ப்போம். மரக்குற்றியின் நிறை 5 நியூட்டன். இப்ப நம்ம நிறை என்று சொல்றது புவியீர்ப்பு விசையோட சம்பந்தப்பட்டது. ஆகவே அது நிலைக்குத்து விசையோட சம்பந்தப்பட்டது. இங்க நாங்க கிடை விசை கொடுத்திருக்கோம். ஆகவே இங்க நிறை சம்பந்தப்படாது. ஆகவே முதலாவது கூட்டு வராது. இரண்டாவது, நிலையியல் உராய்வு விசை 5 நியூட்டன். அப்ப நம்ம இதுல இருந்து உராய்வு விசையை பத்தி கொஞ்சம் சொல்றோம், கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ உராய்வு விசைன்னு சொன்னா ஒரு பொருள இயக்கத்தை எதிர்க்கிற விஷயத்தான் சொல்லுவோம் உராய்வு விசை. உதாரணமா இந்தியால என்ன செய்யறாங்க, 5 நியூட்டன் கொடுத்து விசையை கொடுக்குறாங்க. ஆனா பொருள் இயங்கையில்னு சொன்னா இதை பிடிச்சிட்டு என்ன செய்யுது, இதற்கு எதிராக ஏதோ ஒரு விசை தொழிற்படுது. அதைத்தான் சொல்றது உராய்வு விசை. உராய்வு விசையில நாங்க 3 வகையான உராய்வு விசை படிப்போம். ஒன்று நிலையியல் உராய்வு விசை, இரண்டாவது எல்லை உராய்வு விசை, மூன்றாவது இயக்கவியல் உராய்வு விசை. இப்ப நிலையியல் உராய்வு விசை என்னன்னு சொன்னா ஒரு பொருள் இயங்காத போது இல்ல, இயங்காத போது அதுல தொழிற்படுற விஷயத்தான் சொல்றது நிலையில் உராய்வு விசை. எல்லை உராய்வு விசை என்னன்னு சொன்னா ஒரு பொருள் மட்டுமட்டாக இயங்கும் போது தொழிற்படுற உராய்வு விசை தான் எல்லை உராய்வு விசை. பொருள் ஒன்று இயங்கிக்கிட்டு ஒரு மேற்பரப்புல இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கும் போது அதில் தொழிற்படுற உராய்வு விசை தான் இயக்கவியல் உராய்வு விசை. அதை நாங்க ஒரு கிராஃப்ல வரைஞ்சோம்னு சொன்னா இதுல நேரத்தோட விசையை கொடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள இங்க விசை என்னென்று மாறுதுன்னு பார்ப்போம். முதலாவது நம்ம ஒரு மேற்பரப்புல ஒரு பொருளை வச்சுக்கோம், அந்த பொருளுக்கு விசையை கொடுத்துட்டு வரோம். அங்க உடனே அந்த பொருள் இயங்காது. ஏன், இங்க மேற்பரப்பால ஒரு விசை கொடுக்கப்படும். ஆகவே நம்ம படிப்படியா ஒரு விசையை கொடுத்துட்டு வரக்குள்ள ஒரு நிலையில ஒரு விசையில உடனே செய்ய அந்த பொருள் இயங்க தெரியும். ஆகவே இந்த உச்ச பெருமானத்தை சொல்றது எல்லை உராய்வு விசை. இந்த உச்ச பெருமானத்துக்கு உள்ளுக்குள்ள இங்க வாரது இயங்காத போதுள்ள உராய்வு விசையை சொல்றது நிலையியல் உராய்வு விசை. அதுக்கு பிறகு எல்லை உராய்வு விசை மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போது என்ன செய்யும், உராய்வு விசை சிறிதளவு குறைந்து மீண்டும் மாறா பெருமானத்துல காணப்படும். இதை சொல்றது இயக்கவியல் உராய்வு விசை. அவ இதுல இருந்து நம்ம கிராஃப்ல இருந்து நீங்க எல்லை உராய்வு விசை தான் 3 உராய்வு விசையிலையும் அதிகமான உராய்வு விசை என்று அறிஞ்சு கொள்ளலாம். சரியா? இப்போ கேள்வி இந்த அறிவோட இரண்டாவது விடைய நிலையியல் உராய்வு விசை 5 நியூட்டன் ஆகும். இங்க கேள்வியில சொல்லிக்காங்க 5 நியூட்டன் கொடுத்திருக்காங்க, ஆனா இயங்கவில்லை. அப்ப நான் சொல்லிக்கேன் இயங்க ஒரு பொருள் ஒரு மேற்பரப்புல வச்சிருக்கும் போது விசையை கொடுத்தும் அந்த பொருள் இயங்கவில்லை என்றா அப்போதுள்ள உராய்வு விசை நிலையியல் உராய்வு விசை. ஆவை இரண்டாவது கூட்டு சரி. மூன்றாவது கூட்டு பார்ப்போம். விலையில் விசை எஃப் திசையில் 5 நியூட்டன். இங்க நாங்க 5 நியூட்டன் விசை கொடுத்திருக்கோம். நம்ம நியூட்டன் இரண்டாவது விதி என்ன சொல்லுதோ, ஒரு பொருள் ஒன்று ஆர்முடுகள் அதுல சமப்படுத்தப்படாத விசை பெருமானத்துக்கு நேர்வீத சமன். ஆகவே எங்க ஒரு சமப்படுத்தப்படாத விசை இருக்குமோ அங்க ஆர்முடுகள் இருக்கணும், அதாவது இயக்கம் இருக்கணும். இங்க இயங்கவில்லைன்னு சொல்லிக்கு 5 நியூட்டன் விலையில் விசைக்குள்ள வராது. இரண்டாவது பிழை. அடுத்தது எல்லை உராய்வு விசை 5லும் குறைவு என்று சொல்றது பிழை. ஏன், இந்த கிராஃபை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லை உராய்வு விசை தான் எல்லா தடையும் அதிகம். ஆகவே 5 நியூட்டனோட அதிகமா வரணும். ஆகவே ஏழாவது ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். ஆகவே ஒரு மேற்பரப்புல ஒரு பொருள் வச்சிருக்கேன்னு சொன்னா அதுல இயக்கத்தை எதிர்க்கிறது ஒரு ஆய்வு விசை. அந்த ஒரு ஆய்வு விசையில 3 வகையான இருக்கு. ஒன்று நிலையியல் ஒரு ஆய்வு விசை, அடுத்தது எல்லை ஒரு ஆய்வு விசை, அடுத்தது இயக்கவியல் ஒரு ஆய்வு விசை. நிலையியல் ஒரு ஆய்வு விசை அந்த பொருள் இயங்காத போது இல்லை, இயங்காத டைம்ல இருக்க தொழிற்படுற விசை நிலையியல் ஒரு ஆய்வு விசை. அந்த பொருள் மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கும் போது இருக்க ஒரு ஆய்வு விசை எல்லை ஒரு ஆய்வு விசை. அந்த பொருள் இயங்கும் போதுள்ள ஒரு ஆய்வு விசை இயக்கவியல் ஒரு ஆய்வு விசை. அடுத்தது மூன்றாவது என்ன பாயிண்ட்ஸ்ல மூன்றாவது பாயிண்ட்ஸ், ஒரு விலையில் விசை தொழிற்படும் சொன்னா அந்த பொருள்ல இயக்கம் காணப்படும். அந்த பொருள் இயங்கவில்லை என்று அங்க விலையில் விசை தொழிற்படையில்லை என்று அர்த்தம். அடுத்தது இந்த 3 உராய் விசையிலையும் எல்லை உராய் விசை தான் ஆக அதிகமான பெருமானத்தை கொண்டிருக்கிற உராய் விசை. 7க்கு ஆன்சர் இரண்டாவது. 8வது கேள்வியை பார்ப்போம். தாவர உடலுக்கு வலிமை அளிப்பதற்கும் நீரை கொண்டு செல்வதற்குமான ஒழுங்கமைப்பு. இப்ப நம்மளுக்கு தெரியும் நல்லாவே, நீரை கொண்டு செல்ற நீர் கணிப்பை கொண்டு செல்றது கால், உணவை கொண்டு செல்றது உரியம். இங்க நீரை கொண்டு செல்வது என்று சந்ததாலே நாங்க கால் என்று தெரிவு செஞ்சிடலாம். அடுத்தது வலிமை அளிப்பது. வலிமை அளிப்பது எப்படின்னு சொன்னா கால்ல கால்கலன், கால் நார், கால் புடைக்கில விளையம், குளற்போடி என்று 4 கலவகைகள் இருக்கு. இதுல கால் புடைக்கல மட்டும்தான் உயிருலகலம், மற்ற 3மே உயிரற்ற கலங்கள். அவை இது இலிக்னின் படிவு காணப்படும். ஆகவே இது உடலுக்கு தாவர உடலுக்கு வலிமையை கொடுக்கும். அவை காலிலயம் தான் என்ன செய்யுது, வலிமையை கொடுப்பதும் நீரை கொண்டு செல்வதும். 8வது ஆன்சர் முதலாவது. உரிய திரை சொல்லி உணவை கொண்டு செல்ல, உணவு பாடமாக்கி அந்த உணவு பாடமாக்கி உணவு உரியம். அடுத்தது மாறிலயம் சொல்றது இது ஒரு பிரியிலயம், அதாவது பிரியிலய வகைக்குள்ள வரும். இது தாவர தண்டுகள் விட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவுற பிரியிலயம் தான் மாறிலயம். இது ஒரு பக்க பிரியிலயம் என்ற வகைக்குள்ள வரும்.
இது மாறிலேயும் தொழில் துணை வளர்ச்சி, தாவரங்களோட துணை வளர்ச்சிக்கு உதவுறது. அடுத்தது புடைக்கிழ விளையம். புடைக்கிழ விளையம் ஒரு எளிய நிலையிலேயம், அதாவது ஒரே வகையான களங்களால் உருவாக்கப்பட்ட எளிய நிலையிலேயம். இதர தொழில் முதலாவது பிரதான தொழில் சேமித்தல், அடுத்தது ஒளித்தொகுப்பு, அதை விட தாங்குதல் தொழிலையும் செய்யும். அதாவது சேமித்தலுக்கு உதாரணம் உருளைக்கிழங்கு, உணவு சேமிக்கிற. இரண்டாவது ஒளித்தொகுப்புக்கு உதாரணம் 2 வகையான ஒளித்தொகுப்பு நடத்துகிற புடைக்கிழம் காணப்படும். ஒன்று வேலிக்கால் புடைக்கிழ விளையம், அடுத்தது கடற்பஞ்சு புடைக்கிழ விளையம். அவை தாவரத்து உடலுக்கு வலிமை அளிப்பதும் நீரை கொண்டு செல்வதும் என்றா 8வது ஆன்சர் முதலாவது. 9வது கேள்வியை வாசிப்போம். ஐதான ஐதரோகுளோரிக் அமில கரைசலுக்கு நாகத்துண்டை இடும்போது நடைபெறும் தாக்கமானது என்ன தாக்கம் கிடைக்காம, முதலாவது நாகத்துண்டை என்ன செய்யறோம், HCl போட்டோம்னு சொன்னா இங்க உருவாகிறது நாக குளோரைட்டும் H2 வாயும், இங்க 2 சரியா, H2 வாயும். இது எங்க என்ன இடத்துக்கு, இங்க நாகம் இந்த ஹைட்ரஜனை இடம்பெயர்த்துட்டு குளோரினோட சேர்ந்துக்கு. ஆகவே ஹைட்ரஜன் இடம்பெயர்க்கப்பட்டிக்கு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஆகவே 9க்கு ஆன்சர் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இரசாயன தாக்கங்கள் 4 வகையான தாக்கங்கள் காணப்படுது. ஒன்று செயற்கை தாக்கம். செயற்கை தாக்கத்துக்கு உதாரணத்தை எடுத்துக்கணும்னு சொன்னா, ஒரு மக்னீசியம் உலோகம் ஒட்சிசனோட தாக்கம் அடைஞ்சு மக்னீசியம் ஒட்சைட்டை உருவாக்குறது ஒரு செயற்கை தாக்கத்துக்கு உதாரணமாக வரும். அடுத்த 2வது வகை இரசாயன பிரிகை தாக்கம். பிரிகை தாக்கத்தை எடுத்தோம்னு சொன்னா, ஒரு கல்சியம் கார்பனேட் வெப்பத்தை கொடுத்தோம்னு சொன்னா கல்சியம் ஒட்சைட் ஆகும், CO2 ஆகும் பிரியடையும். இது கல்சியம் கார்பனேட் பிரிகை அடைகிற தாக்கம் பிரிகை தாக்கத்துக்கு உதாரணம் வரும். அடுத்தது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கு பேரியம் குளோரேட்டும் சோடியம் சல்பேட்டும் தாக்கமடைகிறது. என்ன வரும், பேரியம் சல்பேட்டு பிளஸ் சோடியம் குளோரேட்டு. அப்ப இங்க என்ன செய்யுது, பேரியம் சல்பேட்டோட சேருது, சோடியம் குளோரினோட சேருது. அவை இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கு இந்த தாக்கம். அவை 4 வகையான தாக்கம் காணப்படுது. அந்த 4 வகையான தாக்கங்களுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவை இங்க நாகம் ஹைட்ரோகுளோரிக்கோட தாக்கம் அடைகிற தாக்கம் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அவை 9க்கு ஆன்சர் 3வது. 10வது கேள்வியை பார்ப்போம். குளுக்கோகோன் ஓமோனின் தொழிற்பாட்டுக்கு எதிரான தொழிற்பாட்டை காட்டும் ஓமோன். முதலாவது குளுக்கோகோன் ஓமான்டா என்ன பார்ப்போம். குளுக்கோகோன் ஓமான் சதையில சுரக்கப்படுற ஒரு ஓமோன். இதுல தொழில் என்ன செய்யுது, கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாற்றுற தொழில் தான் இது செய்யும். ஆகவே இது என்ன செய்யும், குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறைஞ்சிருக்கும் போதோ நம்ம உடல்ல காணப்படுற கிளைக்கோஜன் என்ன செய்யும், குளுக்கோஸா மாற்றும். ஆகவே குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை அதிகரிக்கிற வேலையை தான் குளுக்கோகோன் செய்யும். இதுக்கு எதிரான வேலையை செய்யறது சதை கலங்கள்ல குளுக்கோகோன் அல்பா கலங்களால உருவாக்கப்படும், பீட்டா கலங்களால சதையில பீட்டா கலங்களால உருவாக்கப்படுற இன்சுலின் ஹோமோன் என்ன செய்யும், குருதியில குளுக்கோஸ் மட்டம் அதிகரிச்சா குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றும், மேலதிக குளுக்கோஸை என்ன செய்யும், கொழுப்புகளா மாற்றும். ஆகவே இன்சுலின் தொழில் என்ன, குருதியில குளுக்கோஸ் மட்டம் அதிகரித்தா அதை குறைக்கிற தொழில செய்யும். அதே மாதிரி அதுக்கு எதிரான தொழில குளுக்கோகோன் செய்யும், அதாவது குளுக்கோஸ் மட்டத்தை அதிகரிக்கிற. இங்க குளுக்கோனுக்கு எதிரான தொழிலை செய்யறது இன்சுலின். அவை 10வது ஆன்சர் 4வது. அடுத்து அதிர்நெல் எடுப்போம். இது அதிர்நெல் சுரப்பியால சுரக்கப்படும். அந்த அதிர்நெல் சுரப்பி சிறுநீரகத்தில மேல காணப்படும். இந்த அதிர்நெல் ஹோமோன்ற தொழில் உடலை அவசர நிலைமைகளுக்கு, அதாவது ஆபத்தான நிலைமைகளுக்கு உடலை தயார்படுத்துற தொழிலை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு நாய் சரத்துன்னு சொன்னா அங்க அதிர்நெல் சுரக்கப்படும். அதிர்நெல் சுரக்கப்பட்டு உடல் ஆபத்தான நிலைக்கு தயாராகும். அடுத்தது கல்சிடோனின். கல்சிமோனின் என்று 2 ஹோமோன்கள் காணப்படும். இது தைராய்டு சுரப்பிகளால, குரல் வலையில காணப்படுற தைராய்டு சுரப்பிகளால் சுரக்கப்படும். இது 2ம் என்ன செய்யுது, குருதியில கல்சியம் மட்டங்கள் அளவை கட்டுப்படுத்த கொண்டு வருது. கல்சிமோனின் என்ன செய்யுது, குருதியில கல்சியம் மட்டத்தை அதிகரிக்குது. கல்சிடோனின் குருதியில கல்சியம் மட்டத்தை குறைவடைய செய்யுது. அடுத்தது அதே மாதிரி தைரோச்சின் என்ன செய்யுது, தைராய்டு ஹோமோனால சுரக்கப்படுறது. இது உடல் அனுசேப வீதத்தை அதிகரிக்க செய்யற தொழிலை தைரோச்சின் செய்யுது. அப்போ ஒவ்வொரு ஹோமோனியும் எந்த சுரப்பியால சுரக்கப்படுது, அதுல தொழில்கள் என்ன என்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அது 10வது ஆன்சர் 4வது. 11வது கேள்வி வாசிப்போம். அணுக்களுக்கிடையே முறையே ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு மற்றும் மும்மை பிணைப்பு ஆகியவற்றை கொண்ட மூலக்கூறுகளை காட்டும் விடை பின்வருவற்றுள் எதென்று காட்டிக்காங்க. இதுல HCl, CO2, N2 3 மூலக்கூறுகள் தனிக்காங்க. அதுல வடிவத்தை நம்ம கட்டமைப்பு வரைஞ்சு பார்ப்போம். HCl வடிவத்தை வரைஞ்சு சொன்னா இப்படி வரும். அதே மாதிரி கார்பன் ஆக்சைடுல கார்பனோட 2 ஒட்சிஜன்கள் சேர்ந்திருக்கும். இங்க ஒட்சிஜனுக்கு 2 ஜோடி தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படும். அது 3வது நைட்ரஜன்ல 2 நைட்ரஜன் அணுக்கள் மும்மை பிணைப்பால இணைந்திருக்கும். ஒவ்வொரு நைட்ரஜன்லையும் ஒரு ஜோடி தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படும். ஆகவே இதுல ஒற்றை பிணைப்பு HCl, இரட்டை பிணைப்பு கார்பன் ஆக்சைடு, மும்மை பிணைப்பு நைட்ரஜன். அவை HCl, கார்பன் ஆக்சைடு, நைட்ரஜன். ஆகவே ஆன்சர் 11க்கு 3வது ஆன்சர்.
அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கட்டமைப்பு, ஒவ்வொரு மூலக்கூறு கட்டமைப்பும் தெரிஞ்சிருந்தா அதுல எத்தனை இலத்திரன் ஜோடிகள், தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படுது, எத்தனை பிணைப்புகள் காணப்படுது என்று இலகுவாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்தது 12வது கேள்வி கேட்கிறாங்க. 100% திறனுடைய நிலைமாற்றியின் முதன்மை சுருளுக்கோ 200 வோல்ட் அழுத்த வித்தியாசமும் 0.5 வோல்ட் மின்னோட்டமும் வழங்கப்படுகிறது. இதன்போது துணைச்சுருளினூடாக 11 வோல்ட் அழுத்த வித்தியாசம் பெறப்படுமெனின் அச்சுற்றினூடாக பாயும் மின்னோட்டம் என்று கேட்காங்க. 100% திறன் சொன்னா நம்ம முதன்மை சுருளுக்கு கொடுக்குற வலு அவ்வளவும் துணைச்சுருள்ல பெறப்படும். அவை வலுவுக்கு நம்மளுக்கு சமன்பாடு தெரியும். P சமன் VI என்று வோல்ட் அளவும் மின்னோட்டமும் சம்பந்தப்படுற சமன்பாடு இருக்கு. அவை துணைச்சுருளுக்கும் முதன்மை சுருளுக்கும் துணைச்சுருளுக்கும் போடுவோம். அவை VP IP சமன் வலு ரெண்டுலையும் துணைச்சுருளையும் முதன்மை சுருளையும் சமன் என்றதால VP IP சமன் VS IS. இதுல நம்ம பிரதியிட்டோம்டா VP சந்திக்கு 220, IP சந்திக்கு 0.5 சமன் VS தந்திக்கு 11 வோல்ட் தர IS கட்டிக்காங்க. அப்ப IS கண்டபடி சொன்னா IS சமன் 220 தர 0.5 கீழ் 11 ஆகவே 110 கீழ் 11 ஆகவே 10 ஆம்பியர் என்று வரும். 12க்கு 3வது ஆன்சர். அவை 100% திறன் சொன்னா முதன்மை சுருளுக்கு கொடுக்குற வலு அவ்வளவும் துணை சுருள்ல பெறப்படும். அவை வலு இங்க VIயும் ஐயும் சம்பந்தப்படுற வலுக்கான சமன்பாடு என்ன? P சமன் VI. அவை VP IP சமன் VS IS. அப்ப இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க இந்த சமன்பாடு. சரி, 13வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் 1.5 ஹெர்ட்ஸ் மீடியனை கொண்ட அலை யாதது கேட்டிருக்காங்க. இப்ப 4 விட சந்திக்காங்க, அது நேரங்கள் தந்திக்காங்க, நேரத்தோட எத்தனை அலைகள் உருவாகிக்கின்னு தந்திக்காங்க. நம்மளுக்கு மீடியன்டா தெரியும், ஒரு செகண்ட்ல ஓரளவு நேரத்துல உருவாக்கப்பட்ட அலைவுகள்ற எண்ணிக்கையை தான் நாங்க சொல்லுவோம் என்னண்டு மீடியன் சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன செய்ய, முதலாவது படத்துல 0.5 செகண்ட்கள்ல 1 2 3, அதாவது ஒரு அலை 2 அலை 3 அலைவுகள் உருவாகி. அப்ப 0.5ல 3 அலைகள் தான் ஒரு செகண்ட்ல 6 அலைகள் உருவாகும். ஆகவே முதலாவது படத்துல மீடியன் 6 ஹெர்ட்ஸ். அப்ப முதலாவது படம் வராது. 2வது படத்துல என்ன, ஒரு செகண்ட்ல ஒரு அலை 2 அலை 3 அலைகள் உருவாகி. அப்ப 3 அலைகள் ஒரு செகண்ட்ல உருவாகின்னு சொன்னா இதுல மீடியன் வரப்போகுது 3 ஹெர்ட்ஸ். அவை இதுவும் வராது. 3வதுல என்ன, 2 செகண்ட்கள்ல ஒரு அலை 2 அலை 3 அலைகள் உருவாகி. அப்ப 2 செகண்ட்ல 3 அலைகள் தான் ஒரு செகண்ட்ல பார்த்தோம்னு சொன்னா 1.5 அலைகள், அதாவது 1.5 ஹெர்ட்ஸ். அது ஆன்சர் 13க்கு 3வது. 4வதுல 3 செகண்ட்களுக்கு 3 அலைகள் தோன்றிக்கு. ஆகவே இதுல ஹெர்ட்ஸ் வரும், மீடியன் வரும் 1 ஹெர்ட்ஸ் என்று. ஆகவே 1.5 ஹெர்ட்ஸ் மீடியனை கொண்ட அலை 3வது அலை. உங்களுக்கு விளங்கணும். மீடியன் சொன்னா ஓரளவு நேரத்துல உருவாக்கப்பட்ட அலைகள்ற எண்ணிக்கை அல்லது அலைவுகள்ற எண்ணிக்கை. 14வது கேள்வி, முறையே மென்சவ்வற்ற தனி மென்சவ்வாலான இரட்டை மென்சவ்வாலான புன்னங்கங்களை குறிக்கும் விடை பின்வருவற்றுள் எதற்கு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு தாவர களத்தை எடுத்தோம்னு சொன்னா அந்த களங்கள்ல நிறைய புன்னங்கங்கள் காணப்படும். அந்த புன்னங்கங்கள் என்ன செஞ்சிருக்கும், சில புன்னகங்கள் மென்சவால மூடப்பட்டிருக்காது, சில புன்னகங்கள் ஒற்றை மென்சவுல காணப்படும், சில புன்னகங்களுக்கு இரட்டை மென்சவுல காணப்படும். முதலாவது இறைபோசம்ல மென்சவு இல்ல, மென்சவற்றது. கொள்கை உடல் தனி மென்சவாலானது. பச்சை உருமணி இரட்டை மென்சவாலானது. ஆகவே 14க்கு ஆன்சர் முதலாவது வரும். 2வதுல இறைபோசம் மென்சவற்றது, அது சரி. கரு இரட்டை மென்சவால் ஆனது, தனி மென்சவு இல்லை. ஆகவே 2வது ஆன்சர் வராது. 3வது மென்சவற்றுக்கு கரு ஆகவே கரு வராது. அப்ப 3வது ஆன்சர் வராது. 4வதுக்கு மென்சவற்றுக்கு இலைமணி சந்திக்காங்க, இலைமணி இரட்டை மென்சவாலானது. ஆகவே 4வது ஆன்சரும் வராது. அவை 14வதுக்கு முதலாவது ஆன்சர். இதற்கு மேலும் அந்த கேள்வியிலிருந்து நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒவ்வொரு புன்னகங்கள்ற தொழில்கள் தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்ப நான் இதை சிம்பிளா சொல்லிக்கிறேன், நீங்க குறிச்சு வச்சீங்க. இறைபோசம்ன்ற தொழில் புரத தொகுப்பு. அதே மாதிரி கொள்கையுடல்ற தொழில் கள பதார்த்தங்களை சுரக்கிற, பொதியிடுற, அடுத்த விநியோகம் செய்யற டெலிவரி வேலையை செய்வார். அதே மாதிரி பச்சை உருமணி எடுத்தோம்னு சொன்னா பச்சை உருமணிற தொழில் ஒளித்தொகுப்பு. சரியா. அதே மாதிரி கருட தொழில் களத்தை கட்டுப்படுத்தல். அதே மாதிரி இலைமனித தொழில் என்ன, களச்சுவாசம். 15வது கேள்வி, பொருளொன்றின் மீது 3 கிடைவிசைகள் தொழிற்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. பொருள் மீது ஏற்படுத்தப்படும் விளையுள் விசையின் பருமன் யாருன்னு கேட்டாங்க.
அப்ப நம்ம இங்கால பக்கமும் விசை பிரயோகிக்கப்படுது, இங்கால பக்கமும் விசை பிரயோகிக்கப்படுது. சரியா? அப்ப இங்கால பக்கம் எடுத்தோம்னு சொன்னா 18 நியூட்டனும் அதே மாதிரி 4 நியூட்டனும் பிரயோகிக்கப்படுது. ஆகவே இங்கால பக்கம் இருக்க மொத்த விசை 22 நியூட்டன். அதே மாதிரி இங்கால பக்கம் எடுத்தோம்னு சொன்னா இங்கால 22 நியூட்டன் பிரயோகிக்கப்படுது. அவை இங்கால 22 நியூட்டன், இங்கால பக்கம் 22 நியூட்டன். ஆகவே எதிரெதிர் பக்கத்துல சமனான விசைகள் தொழிற்படுறதால இங்க விலையில் விசை இருக்காது. விலையில் விசை 0. அவை 15க்கு முதலாவது ஆன்சர். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கணும்? சமனான விசைகள் எதிரெதிர் திசையில பிரயோகிக்கப்படும் சொன்னா அங்க ஒரு விலையில் விசை இருக்காது. 16வது கேள்வி. தாவரங்களில் உற்பத்தி செய்யப்படும் சுவாச விளைபொருள் அல்லாதது பின்வருவற்றுள் எதென்று கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் இதுல இருந்து களச்சுவாசம், சுவாசங்கள் 2 வகைப்படும். ஒன்று காற்று சுவாசம், அடுத்தது காற்றின்றிய சுவாசம். காற்று சுவாசம் சொன்னா ஒக்சிஜன் இருக்கக்குள்ள நடைபெற சுவாசம். அதே மாதிரி காற்றின்றிய சுவாசம் சொன்னா ஒக்சிஜன் இல்லாத போது நடைபெற சுவாசம். இப்ப தாவரங்களையும் விலங்குகளையும் எடுத்தோம்னு சொன்னா காற்று சுவாசம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். என்ன? காற்று சுவாசத்துல குளுக்கோஸ் ஒக்சிஜனோட தாக்கம் அடைந்து என்ன எல்லாம் உருவாகும்? சக்தி உருவாகும். சக்தி ஏடிபி என்ற வடிவில சேமிக்கப்படும். அதே மாதிரி CO2 உருவாகும். அதே மாதிரி நீராவி அதாவது H2O உருவாகும். அப்ப காற்று சுவாசத்தை எடுத்தோம்னு சொன்னா தாவரங்களுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும், விலங்குகளுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். அப்ப இதுல இருந்து தாவரங்கள்ல உருவாகிறது CO2 கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். அதே மாதிரி சக்தி ATP உருவாகும். இப்ப கேள்வியில கேட்டிக்கு என்ன? விளைபொருள் அல்லாதது கேட்டிக்கு. சரியா? இப்ப அடுத்ததுக்கு வருவோம். காற்றின்றிய சுவாசம். காற்றின்றிய சுவாசத்தை எடுத்தோம்னு சொன்னா தாவரங்களுக்கு ஒரு மாதிரி நடைபெறும், விலங்குகளுக்கு ஒரு மாதிரி நடைபெறும். இப்ப தாவரங்கள்ல நடைபெற காற்றின்றிய சுவாசத்தை எடுத்தோம்னு சொன்னா அங்க குளுக்கோஸ்ல இருந்து எதைல் அல்கோஹால், அதே மாதிரி CO2, அதே மாதிரி சக்தி ஏடிபி வழியில பிறப்பிக்கப்படும். என்ன? தாவரத்தை எடுத்தோம்னு சொன்னா தாவரம் அங்க என்ன செய்யும்? காற்று இல்லாத போது குளுக்கோஸ் ஒட்சேற்றப்பட்டு எதைல் அல்கோஹாலும் கார்பன் டை ஆக்சைடும் ஏடிபியும் உருவாகும். இதை நாங்க சொல்றது எதைல் அல்கோஹால் உருவாகிறதால காற்றின்றிய சுவாசம் தாவரங்கள்ல நடைபெற்ற அதை சொல்லுவோம் அல்கோஹால் நொதித்தல். என்று சொல்றது என்ன? தாவரங்கள்ல நடைபெற காற்றின்றிய சுவாசத்தை நாங்க சொல்லுவோம் அல்கோஹால் நொதித்தல். ஆகவே காற்றின்றிய சுவாசத்துல நம்மளுக்கு தாவரங்கள்ல எதைல் அல்கோஹாலும் உருவாகுது. ஆகவே நம்மளுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு 16வது ஆன்சர் விளங்கிறோம். 3வது ஆன்சர் எலக்ட்ரிக் அமிலம் தாவரங்கள்ல உருவாக்கப்படாது. இப்ப எலக்ட்ரிக் அமிலம் எங்க உருவாக்கப்படுதுன்னு பார்ப்போம். விலங்குகள் எடுத்தோம்னு சொன்னா விலங்குகள்ல காற்றின்றிய சுவாசத்தின் போது குளுக்கோஸ்ல இருந்து எலக்ட்ரிக் அமிலமும் அதே மாதிரி ஏடிபி சக்தியும் உருவாகும். இங்க எலக்ட்ரிக் அமிலம் உருவாகிறதால விலங்குகள்ல நடைபெற காற்றின்றிய சுவாசத்தை நாங்க சொல்லுவோம் எலக்ட்ரிக் அமில நொதித்தல் என்று சொல்லுவோம். இதுல இருந்து விலகிட்டானே சுவாசத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று காற்று சுவாசம், அடுத்தது காற்றின்றிய சுவாசம். காற்று சுவாசம் என்று சொன்னா ஒக்சிஜன் இருக்கும்போது நடைபெற சுவாசம். காற்றின்றிய சுவாசம் சொன்னா ஒக்சிஜன் இல்லாத போது நடைபெற சுவாசம். காற்று சுவாசத்தை தாவரங்களையும் விலங்குகளையும் ஒரே விளை பொருட்கள் அதாவது கார்பன் டை ஆக்சைடு, சக்தி, அதே மாதிரி CO2 தான் உருவாகும். ஆனா காற்றின்றிய சுவாசத்தை எடுத்தோம்னா தாவரங்கள்ல எதைல் அல்கோஹாலும் CO2வும் ஏடிபி உருவாகும். அதை நாங்க சொல்லுவோம் அல்கோஹால் நொதித்தல். அதுவே விலங்கு எடுத்தோம்னு சொன்னா விலங்குகள்ல இருந்து காற்றின்றிய சுவாசத்தின் போது எலக்ட்ரிக் அமிலமும் சக்தியும் ஏடிபியும் உருவாகும். அவை இதை நாங்க எலக்ட்ரிக் அமில நொதித்தல் என்று சொல்லுவோம். அவை 16 சுவாச விளைபொருள் அல்லாததுண்டா எதைல் அல்கோஹால் காற்றின்றிய சுவாசத்துல உருவாகும், கார்பன் டை ஆக்சைடு காற்று சுவாசத்துல உருவாகும், ஏடிபியும் காற்று சுவாசத்துல உருவாகும். தாவரத்துல உருவாகாதது எலக்ட்ரிக் அமிலம். எலக்ட்ரிக் அமிலம் எங்க உருவாகும்? விலங்குகள்ல உருவாகும். சரியா? 16க்கு 3வது ஆன்சர். 17வது பார்ப்போம். 16 கிராம் மெதனோலில் அதாவது CH3OH இல் அடங்கியுள்ள ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை யாருன்னு கட்டியிருக்காங்க. மெதனோல் ஒரு மூல்ல 4 மூல் ஐதரசன் காணப்படுது. இங்க 3, இங்க 1. அதாவது ஒரு மூல்ல இருந்து 4 மூல் ஐதரசன் உருவாகும். இங்க நாங்க 16 கிராம் தந்திக்காங்க. அப்ப முதலாவது மெதனோல்ற மூளை கண்டுபிடிப்போம். மூல் நம்மளுக்கு தெரியும். மூல் சமன் தரப்பட்ட திணிவு 16, மூலத்திணிவு இந்த சந்திக்காங்க 32. ஆகவே இங்க 16 கிராம்ல 0.5 மூல் மெதனோல் காணப்படுது. அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூல் மெதனோல்ல
4 மூல் காணப்படுதுண்டா 0.5 மூல்ல 2 மூல் ஐதரசன் காணப்படும். 2 மூல் ஐதரசன் காணப்படும். இப்ப மூளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம ஒரு மூலக்கூறுகள் எண்ணிக்கை அல்லது அணுக்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்டா அதுல சமன்பாடு மூல் தர அவகாதரோட மாறிலியால பெருக்கணும். அவ இங்க நம்ம 0.5 மூல் மெதனோல்ல 2 மூல் ஐதரசன் அணுக்கள் காணப்படுது. ஆகவே இங்க ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னா 2 தர அவகாதரோ மாறிலி 6.022 தர 1023. அப்ப இங்க நம்ம கண்டுபிடிச்சிக்கோம் 0.5 மூல் மெதனோல்ல 2 மூல் ஐதரசன் காணப்படுது. அப்ப மூல் அதாவது எண்ணிக்கை ஐதரசனுக்கு எண்ணிக்கை எடுத்தோம்னு சொன்னா மூல அவகாதரோ மாறிலியால பெருக்கணும். அவை 2 தர 6.022 தர 1023. 17க்கு ஆன்சர் முதலாவது. அப்ப இதுல இருந்து விளங்கணும் உங்களுக்கு ஒரு அணுக்கள் எண்ணிக்கை அல்லது மூலக்கூறுகள் எண்ணிக்கை கேட்டாங்க. முதலாவது மூளை காணணும். அதுக்கு பிறகு அந்த மூளை அவகாதரோ மாறிலியால பெருக்கணும்னு சொன்னா மூலக்கூறுகள் எண்ணிக்கை அல்லது அணுக்கள் எண்ணிக்கை வரும். 18வது கேள்வியை பார்ப்போம். அணுசேவ தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு பயனற்ற பொருட்கள் உடலில் இருந்து அகற்றப்படும் செயற்பாடு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆகவே நம்மளுக்கு டிரெக்டான விட நம்மளுக்கு தெரியும் உடல்ல அணுசேவ செயற்பாடு மூலம் உடலுக்கு உருவாகின்ற உடலுக்கு பயனற்ற பொருட்களை நாங்கள் கழிவுப் பொருட்கள் சொல்லுவோம். அந்த கழிவுப் பொருட்களை உடல்ல இருந்து அகற்ற செயற்பாடு கழிவகற்றல். ஆகவே 18க்கு முதலாவது ஆன்சர். சரி, இதுக்கு மேல சொல்றேன். இதை பார்க்க சொன்னா நம்மளோட உடலை தாண்டி அகப்புற வெளியேயும் அகத்திலையும் நடைபெற மாற்றங்களுக்கு ஏற்ப உடல் தூண்டல் பெற காட்டி உடல் அகச்சூழலை மாறாம பேன்றதை தான் நாங்க சொல்லுவோம் இயைபாக்கம். இந்த இயைபாக்கம் 2 வகையில நடக்கும். ஒன்று இரசாயன இயைபாக்கம், அடுத்தது நரம்பு இயைபாக்கம். இரசாயன இயைபாக்கம் சொன்னா ஓமோனால நடைபெற இயைபாக்கம். அதே மாதிரி நரம்பு இயைபாக்கம் என்றால் நரம்புகள் மூலம் உருவாகிற இயைபாக்கம். அடுத்தது அருட்டல். அருட்டல்னு சொன்னா ஒரு தூண்டல் வருது. அந்த தூண்டலுக்கு ஏற்ப அந்த நரம்பு களங்கள் தூண்டற்பெயர்களை உருவாக்குறதுக்கு அருட்டப்படுற தூண்டற்பெயர்களை காட்டுறதுக்கு அந்த நரம்பு களங்கள் தயார்படுத்துற அருட்டல் எனப்படும். இது நரம்பு தொகுதியோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது சுவாசம். நம்மளுக்கு தெரியும் சுவாசம் நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை பெறுறதுக்காக வேண்டி உணவுற போஷணை பொருட்கள் ஒட்சியேற்றப்படுற அல்லது ஒட்சிஜனோட தாக்கம் அடைகிற அல்லது உடைக்கப்படுறத சொல்றது சுவாசம். 18க்கு ஆன்சர் முதலாவது ஆன்சர். 19வது பின்வரும் எச்சந்தர்ப்பத்தின் போது விசை இணை தொழிற்படாது. முதலாவது விசை இணை என்று சொன்னா ஒரு பொருளை இருக்கி அந்த பொருளை அச்சுப்பட்டு இயக்குறதுக்கு நாங்க எதிரெதிர் திசைகள்ல சமனான விசைகளை பிரயோகிக்கிறது. எதிரெதிர் திசைகள்ல சமனான விசைகளை பிரயோகிக்கிறது தான் நாங்க விசை இணைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு டெப் இதுக்கு ஓட்ட டேப், அதாவது திருகு நீர் திருகு இருக்கி அதை திறக்கிறதுக்கு என்ன செய்வோம், ஒரு விரலால இங்கால அழுத்துவோம், இன்னொரு விரலால இங்கால அழுத்துவோம். அவை இது இலகுவா இருக்கு. இந்த செயற்பாடத்தை நாங்க சொல்லுவோம் என்னண்டு விசை இணை. அதே மாதிரி ஒரு மூடி போத்தல்ற மூடியை திறக்கிறதுக்கு இங்கால ஒரு விசையை கொடுப்போம், அதே மாதிரி இங்கால ஒரு விசையை கொடுப்போம். ரெண்டையும் ஒரு டைம்ல கொடுக்கறதால இங்க ஒரு விசை இணை தொழிற்படுது. அதே மாதிரி ஸ்டேரிங், அதாவது வாகன ஸ்டேரிங் இருக்கிறது இங்கால ஒன்று விசையை கொடுப்போம், இங்கால ஒரு கையால விசையை கொடுப்போம். அவை இதுவும் விசை இணையாக தொழிற்படுது. அதே மாதிரி ஸ்க்ரூ டிரைவர், அதாவது திருகாணியை சுழற்றுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவரை சுழற்றுறதுக்கு திருகாணி, இதெல்லாம் விசை இணைக்கு உதாரணமாக அமைவது. முதலாவது பார்ப்போம். கதவை பூட்டுவதற்கு சாவியை திருகுதல். நம்மளுக்கு கீ இருக்கி கதவை திறக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு விரலால இங்கால திருப்புவோம், இங்கால மற்ற விரலாக கொடுப்போம். ஆகவே இது ஒரு விசை இணைக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி திருகாணியை பொறுத்த திருகாணி செலுத்தியை ஸ்க்ரூ டிரைவரை செலுத்துற ஒரு விசை இணை. அதே மாதிரி போத்தல் ஒன்றின் மூடியை திருகுதல் ஒரு விசை இணை. 4வது சைக்கிள் ஒன்றின் மிதியை மிதித்தல். சைக்கிள் ஒன்ற மிதியை மிதிக்கிறது விசை இணை இல்ல, அது விசை திருப்பத்துக்குள்ள வரும். விசை திருப்பத்துக்கு உதாரணம் சைக்கிள் மிதி. அதே மாதிரி கை வண்டிகளை தள்ளுறதுக்கு பயன்படுத்துறது, அங்க நாங்க பயன்படுத்துறது விசை திருப்பம். மற்ற 3 1 2 3 விசை இணைக்கு உதாரணம். 4வது இருக்கிறது விசை திருப்பத்துக்கு உதாரணம். விசை இணை தொழிற்படாதது 4வது விட. 19க்கு 4வது ஆன்சர். விசை இணை என்ற தெரிஞ்சிருக்கணும், விசை இணை தொழிற்படுற சந்தர்ப்பங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி விசை திருப்பம் என்ற என்ன தெரிஞ்சிருக்கணும், விசை திருப்பம் தொழிற்படுற சந்தர்ப்பங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 20வது கேள்வியை பார்ப்போம். மைய அணு விளிமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பை பெறும் மூலக்கூறு பின்வருவனவற்றுள் எது? விளிமிய நிலைன்னு சொன்னா அட்டக நிலை, அதாவது இறுதியோடு பூர்த்தி அடைகிற நிலையத்தான் சொல்றது அட்டக நிலை அல்லது விளிமிய வாயு நிலை என்று சொல்றோம். அவ இங்க மைய அணு இருக்கும், மைய அணு அட்டக நிலையை அடைஞ்சிக்கிறது எந்த மூலக்கூறுகளை என்று கேட்டாங்க. முதலாவது பெர்லியம் குளோரைட் எடுப்போம். இங்க மைய அணு பெர்லியம் இதோட சேர்ந்து 2 குளோரின் சேர்ந்திருக்கும். இங்க குளோரின்ல 3 சோடி தனிச்சோடி இலத்திரங்கள் காணப்படும். குளோரின் அட்டக நிலையில் அடைஞ்சிருக்கும். ஆனா இங்க 2 சோடி என்று சொன்னா 4 இலத்திரங்கள். பெர்லியத்துல 8 இலத்திரங்கள் பூர்த்தி அடையணும், ஆனா 4 இலத்திரங்கள் பூர்த்தி அடைஞ்சிருக்கு. ஆகவே இது அட்டக நிலைய அடைய இல்லை. அப்ப பெர்லியம் குளோரைட் வராது. அதே மாதிரி அல்மினியம் குளோரைட் எடுத்தோம்னு சொன்னா அல்மினியத்தோட
ஒரு அலுமினியத்தோட 3 குளோரின்கள் இணைஞ்சிருக்கும். அவை இந்த குளோரின்ல 3 ஜோடி தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படும். அவை 3 குளோரினும் அட்ட நிலை அடைஞ்சிருக்கும். ஆனா அலுமினியத்துல 3 ஜோடி இலத்திரன்கள், இந்த 6 இலத்திரன்கள் தான் காணப்படுது. 8 இலத்திரன்கள் காணப்பட்டது அது விளிமிய நிலை, அட்டக நிலை. அவை இங்க காணப்படுற அலுமினியம் அட்டக நிலையை அடையில, அவை அலுமினியம் குளோரைட்டும் வராது. அடுத்தது அமோனியா எடுத்தோம்னு சொன்னா நைதரசனை சேர்த்து 3 ஐதரசன் காணப்படும். அதே மாதிரி ஒரு தனிச்சோடி இலத்திரன்களும் காணப்படும். ஆகவே 3 பிணைப்பு ஜோடி 6 இலத்திரன்கள், இங்க ஒரு தனிச்சோடி 8 இலத்திரன்கள். ஆகவே நைதரசன் அணி விளிமிய நிலையை அடைஞ்சிக்கு. ஆகவே இதுக்கான ஆன்சர் 20க்கு 3வது. அதே மாதிரி PCl5 எடுத்தோம்னு சொன்னா ஒரு பொஸ்பரஸோட 5 குளோரின்கள் இணைஞ்சிருக்கு. இங்க பொஸ்பரஸ்ல பிணைப்புல திறன்களால 10 வந்துட்டு ஆனா 8 தான் இருக்கணும். இதை நாங்க சொல்றது அட்டக நிலையை விஞ்சிய நிலை அல்லது விளிமிய நிலையை விஞ்சிய நிலை. ஏன் 8 இருக்க வேண்டிய இடத்துல 10 இருந்தா அங்க 2 கூடுதலாக காணப்படுது. இதை சொல்றது விளிமிய நிலையை விஞ்சிய அமைப்பு அல்லது அட்டக நிலையை விஞ்சிய அமைப்புன்னு சொல்லுவோம். மத்த பெர்லியம் குளோரைட்டு அலுமினியம் குளோரைட்டு இந்த ரெண்டையும் நாங்க சொல்லுவோம் அட்டக நிலையை அடையாத நிலை அமைப்பு. அவை இங்க அட்டக நிலை அல்லது விளிமிய நிலையை அடைஞ்சது அமோனியா. 20க்கு ஆன்சர் 3வது அமோனியா. மீதியா இருக்க 21ஆம் கேள்வியிலிருந்து 40ஆம் கேள்வி மட்டும் அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமென்னு நம்புறேன். ஆகவே உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை ஏனையவர்களுக்கும் அனுப்பி விடுங்க, அவங்களும் பிரயோஜனம் அடையட்டும். நீங்க தார சப்போர்ட் தான் எதிர்காலத்துல நிறைய வீடியோக்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். ஆகவே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.